ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனியன் சமோசா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதோட ஷீட், ஆனியன் ஷீட் எப்படி பண்ணுறது, எப்படி அதை ப்ரிசர்வ் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். மொறுன்னு சூப்பரான சமோசா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மைதா எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 கப்ஸ் எடுத்திருக்கேன். அது நிறைய எண்ணெய் விடணும். நம்ம குக்கிங் ஆயில் தான். நிறைய எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அப்படி பிசைஞ்சு கலந்து விடணும். பார்த்திங்களா, லாஸ்ட்டாக அப்படி பிசைஞ்சு கையில் விட்டிங்கன்னா நல்லா அப்படி பிடிக்க வரணும். அந்த மாதிரி ஆயில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் ஊறினா போதும், ரொம்ப வேண்டாம். 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு கையில் பிடிக்கும் போது. நல்லா உருண்டை அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மைதா மாவில் போட்டு திரட்டி நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா ஃபுல்லாக விரிச்சுக்கலாம். அதை இது ஷேப் கரெக்டாக இருக்கணும்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் கடைசியில் போட்டு நம்ம திருப்பி அதை திரட்டும் போது கரெக்டாக ஆயிரும். ஷேப்லாம் இருக்கணும்னு இல்லை. ஸோ 1 by 1 இப்படி எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இது மாதிரி 1 by 1 மேலே மேலே போட்டுக்கலாம். ஆயில், அப்புறமா மைதா மாவு. இந்த மாதிரி ஒரு 4-5 நான் போட்டிருக்கேன். போட்டு அப்புறமா மைதா மாவு போட்டு திருப்பியும் இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுக்கலாம் ஃபுல்லாக. அப்போ நல்லா உங்களுக்கு ஷேப் வந்துடும். ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம பெருசாக போட்டுறாதீங்க. கொஞ்சம் ஒரு 80% போட்டு அப்புறமா எல்லாத்தையும் போட்டு திருப்பியும் அதை விரித்து விடும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி நம்ம இந்த ரோலர் வச்சு நல்லா தட்டிக்கலாம். இது நிறைய பேருக்கு இந்த ஷீட் தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஷீட் நம்ம நல்லா போட்டோம்னாலே அந்த சமோசா நல்லா மொறு கிறிஸ்பியாக வந்துடும். அந்த ஷீட் ரொம்ப ஈஸி. ரொம்ப நிறைய பேருக்கு வராது, கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மாதிரி பண்ணிங்கனாலே கரெக்டான இது வந்துடும். இங்கே பாருங்க, நல்லா பெருசாகிடுச்சு. இப்போது எல்லாம் ஈவனாகவும் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எப்பயும் போல் தோசை தவாவில் போட்டு கொஞ்சம் சுட்டுக்கலாம். லைட்டாக தான் சுடணும், ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. லைட்டாக போட்டு 2 பக்கம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மாற்றி மாற்றி போட்டு திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் எல்லா பக்கமும் கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ரௌனாக வரும்போது எடுத்துடலாம். ரொம்ப ப்ரௌனாக வரணும்லாம் கிடையாது. பபுள்ஸ் வந்துருச்சு பாருங்கள். ஸோ திருப்பி 5 நிமிஷம் மாற்றி மாற்றி போட்டிங்கனால ஈவனாக உள்ளே ஃபுல்லாக குக் ஆகிரும். இந்த மாதிரி லைட்டாக ஒன்றே எடுத்துடலாம். பாருங்க 2 பக்கமும் வந்துருச்சு. ஸோ நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருதுன்னு, எவ்வளோ தின்னாக நல்லா ஷீட் நல்லா வந்திருக்கு. இது நீங்கள் கட் பண்ணி ஒரு ஒயிட் கிளாத்தில், கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கிற கிளாத்தில் போட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில், ஏர் கண்டெய்னர் டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் இது நல்லாவே இருக்கும். பட் என்னோடய சஜஷன் அப்பப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கிறது நல்லாயிருக்கும். உள்ளே வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே அது ஒரு மாதிரி காஞ்சு போனாமல் ஆயிடும். அப்பப்போ செஞ்சுக்கிறது நல்லது. அவங்க உள்ள ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆனியன்ஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நான் 2-3 பெரிய ஆனியன் எடுத்துருக்கேன். குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி, அதாவது திரும்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதில் சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா பவுடர், பாவ்பாஜி மசாலா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணது, உப்பு, நிறைய கொத்தமல்லி எல்லாமே 1 by 1 போட்டுக்கலாம். கொஞ்சமாக உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல கொஞ்சம் மேஷ் பண்ணி பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். இல்லாட்டி கூட விட்டுடலாம். ஏன்னா உங்களுக்கு பைண்டிங்காக வராதனால கொஞ்சமாக நான் பொட்டேட்டோ சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் இப்போ கலந்துக்கலாம். வாங்க கட் பண்ணிக்கலாம் அந்த ஷீட்டை. பாருங்க எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண வருதுங்க. அந்த கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதையுமே நான் சின்ன சமோசா எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். நடுவில் இருக்கிறதுலாம் கரெக்டாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரும். பட் கார்னரில் இருக்கிறது வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் எவ்வளோ கரெக்டாக வருதுன்னு, கார்னர்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவலாக வரும். இந்த ஷீட் அப்பப்போ பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ ஈவினிங் பண்ண போகிறீங்கன்னா மார்னிங் நீங்கள் சமைச்சிட்டு இருக்க சமயத்தை இது பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈவினிங் பண்ண கரெக்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ பண்ணிங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லா வரும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப அது
கொஞ்சம் வரவரன்னு ஒரு மாதிரி ரொம்ப ரஃப்பாக போயிடும் அந்த ஷீட்லாம் வேண்டாம். ஸோ இந்த கார்னர் ஷீட்லாம் நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். ஓவர் சைஸில் இருக்கிற அதையும் எடுத்திருக்கேன். அதையும் நான் காட்டுறேன் எப்படி உள்ளே வைக்கிறதுன்னு. இப்போ ஒரு ஷீட் எடுத்து ஒரு பக்கம் மட்டும் அந்த ஆனியன் வச்சுட்டு இப்படி ரைட் அண்ட் லெஃப்ட் மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு மைதா பேஸ்ட்டை போட்டு இப்படி நல்லா ஷேப்பாக பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஷேப்பாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், அது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இது அந்த உள்ள அந்த ஆனியன் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், வெளியிலே அந்த கிறிஸ்பியாக இருக்கும். இந்த சமோசா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சமோசான்னு நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் மடிச்சுட்டு கார்னரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு மூடிடலாம். இதை கூட நீங்கள் காலையிலே செஞ்சு வச்சுக்கலாம். அந்த ஷீட்டோடு சேர்த்து இதே செஞ்சு வச்சுட்டிங்கனாலே போதும். உள்ள ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, வெளியிலே வச்சிடலாம். ஈவினிங் பசங்க வரும்போது ஸ்நாக்ஸ் நல்லா முறுமுன்னு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துடலாம். இதான் இங்கே பாருங்கள் முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த கார்னர் அதை வச்சு கூட ஒரு குட்டி சமோசா பண்ணிட்டேன். இதெல்லாம் அந்த கார்னர் இதை வச்சு பண்ணது, இதெல்லாம் அந்த ரெக்டாங்கிள் ஷீட்டை வச்சு பண்ணது. பெருசாக அது வித்தியாசம் இல்லை பாருங்கள். ஸோ வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக இருக்கிற ஆயிலில் போட்டு எடுத்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக பப்புள்ஸ்லாம் வந்து பார்க்கவே இவ்வளோ எம்மியாக இருக்குன்னு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோ நான் நார்த் இந்தியன் சமோசா போட்டிருக்கேன், அதை லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் இதே மாதிரி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.